குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, என் தங்க பிள்ளையே, உனக்கு நல்குறி சொல்ல வந்தே விட்டேன். என் வேலை தொட்டும் வணங்கும் உனக்கு இனி நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. நல்ல நேரம் தொடங்கியதால் மட்டும்தான் இந்த முருகனை நீ பார்க்க வந்து இருக்கின்றாய். அப்படியே நீ உனக்கு பிடித்த எண்ணெயும் தொட்டுவிடு. எந்த எண்ணெய் தொட்டாலும் நீ பதற்றப்படாதே. ஐயோ, இந்த எண்ணிற்கு என்ன வருமோ, அந்த எண்ணெய் தொட்டால் என்ன வருமோ என்று நீ எண்ணிக்கொள்ள வேண்டாம். எதை எப்படி செய்ய வேண்டும் என்ற ஒன்றை உனக்கு தருவதற்கும் சொல்லி புரிய வைப்பதற்கும் தான் இந்த முருகன் என்னிடம் அழைத்திருக்கின்றேன். நான் சொல்கின்ற ஒவ்வொரு தீர்ப்பும் உன் வாழ்க்கையை சாதகமாகத்தான் ஏற்றப் போகிறது. ஆம் என் தங்க பிள்ளையே, உன் மனதில் இருக்கின்ற பதற்றமும் பயமும் காணாமல் தான் போக போகிறது. சுபகாரியத்தை நடத்தி தாருங்கள் அப்பா, எனக்கான நல்லதை செய்து தாருங்கள் அப்பா என்று சொன்னாயே. இதோ எது உனக்கு தடைகளை ஏற்படுத்தியதோ, எது என் கண்மணிகளை துரத்தி கொண்டு இருந்ததோ, நீயோ நினைத்தாயல்லவா, நானே விட்டு விலகினாலும் என் வீடையும் என் கிரகமும் என்னை விட்டு விலகச் செல்வதாக இல்லையே, அந்த அளவுக்கு கஷ்டத்தின் உச்சிக்கு சென்று விட்டேனே என்று நினைத்தாயே. என் தங்கமே, உன் விதியின் பிடியிலிருந்தும் உன் கருமை வினையின் பிடியிலிருந்தும் இந்த ஆறுமுகம் அருளிடும் ஏறுமுகத்தை நீ பார்க்கத்தான் போகிறாய். இனி ஏற்றம்தான் உன் வாழ்க்கையில் என் கண்ணின் மணியே. நீ என் பிள்ளையாக இருப்பதனால்தான் பெரிய பெரிய பிரச்சனைகளில் இருந்து தப்பித்து கொண்டே இருக்கின்றாய். மலையளவு பிரச்சனை வந்து கொண்டுதான் இருக்கின்றது அப்பனே. உன்னை கையெடுத்த பிறகும் என்று நீ நினைக்கலாம். ஆனால் அதன் இறுதியில் என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்று என்றாவது யோசித்தாயா? அந்த பிரச்சனை தொடங்கும் போது நீ சோதனையின் உச்சிக்கே சென்றிருப்பாய். இனி வாழவே வழியில்லையோ என்று நினைத்திருப்பாய். ஆனால் அதன் இறுதியில் மலையளவு பிரச்சனை வந்தாலும் அதை பனி போல் உருகச் செய்வது, அந்த பிரச்சனை பற்றி நீயே மறந்துவிடும் தருணங்களும் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கின்றது. அப்படிதான் இந்த முருகன் உன் வாழ்க்கையில் அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் நான் வரங்களாக மட்டுமல்ல வாய்ப்புகளாகவும் அள்ளி கொடுக்க வந்திருக்கின்றேன். நீ வேலை பார்க்கும் இடத்தில் உனக்கு சாதகமான சூழல் ஏற்படவில்லையோ என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். எதிரிகள் வள வந்து கொண்டு இருக்கும் வேளையிலே நான் என்ன செய்வது அப்பனே முருகனே என்று என்னை வணங்கிவிட்டு தான் தினமும் செல்கிறாய். தினமும் அங்கு என்ன நடக்கும் என்று பதற்றத்தோடு இருக்கும் என் தங்கமே, உன் மனதில் பயம் வேண்டாம், இனி அச்சம் வேண்டாம். எதை நோக்கி என் பிள்ளைகள் காத்திருந்தார்களோ அந்த தருணத்தின் வேளையிலே உனக்கு அந்த இடத்திலிருந்தும் வெற்றி செய்தித்தான் வரப்போகிறது. நீ எதிர்பார்த்த நபரிடமிருந்து உனக்கான வாழ்க்கையை நான் காப்பாற்றி கொடுக்க வந்து விட்டேன். இந்த வேளவன் எட்டி பார்க்கும் 8 திசையிலும் உன்னை சூழ்ந்து கொண்டு மாய வலைகளை உடைத்தெறிந்து உன் தடைகளை எல்லாவற்றையும் தவிட பொடியாக்கி உன்னை அந்த கரும வினையின் பிடியிலிருந்து மட்டுமல்லாமல் நீ வெற்றி கிரீடத்தை ஏற்றுவதற்கும் அங்கு உழைத்து கொண்டு இருக்கும் பொழுது, இந்த முருகன் வந்து இருக்கும் பொழுது நீ எதை பற்றியும் எதிர்மறை எண்ணத்தை வளர்த்து கொள்ளாதே. நான் இருக்கும் பொழுது நீ ஏன் அடுத்தவரிடம் செல்ல முயற்சி செய்கிறாய்? என்னிடம் யாசகம் பெற்ற என் பிள்ளையே, மற்றவரிடம் நான் கையேந்தும் நிலையை உருவாக்கப் போவதே கிடையாது. இனி வரும் நாட்கள் எல்லாம் உனக்கு சாதகமாகத்தான் அமையப் போகிறது. உனக்காக யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் எப்பொழுதும் உனக்கு துணையாக இருந்து கொண்டுதான் இருப்பேன். இனி நடக்கப் போவதை பார்த்து வியக்கத்தான் போகிறாய். தைரியமாக இரு. ஜெயிப்பதற்கான நிலையை இந்த முருகன் உனக்கு காப்பாற்றி தந்திருக்கும் பொழுது மனதில் எதை நினைத்து நீ வருத்தப்படுகிறாய்? உன்னை இதுவரையில் என்னை எப்படியெல்லாம் பாதுகாக்க
வேண்டுமோ அப்படியெல்லாம் பாதுகாத்து விட்டாய் முருகனே என்று தானே என்னிடம் சொல்லி இருக்கின்றாய். அதன் பிறகும் சின்ன சின்ன சோதனைக்கும் அச்சத்திற்கும் இடையிலே ஏன் பிள்ளையே இவ்வளவு கண் கலங்குகிறாய்? உன் கண்ணீருக்கு நான் விடை கொடுக்க வந்து விட்டேனே. மனம் தளராதே என் பிள்ளையே. எதிரிகள் எப்படி வந்து தாக்கினாலும் எதிர்த்து நின்று போராடு. அனைத்துமே தீர்க்கமாக நீ எதிர்கொண்டால் மட்டும்தானே இந்த வேலவனின் உறுதியும் உன்னோடு இருக்கின்றது என்று தெரியும். நீயோ மனதிற்குள் என்ன நினைக்கிறாய் தெரியுமா? என் கண்மணிகள் எல்லாவற்றிலும் இருந்து விடை பெற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் வீட்டிற்குள்ளே தான் இந்த அப்பன் இருந்துவிட சொல்லிவிட்டானே. நீ இருக்கும் இடத்திலிருந்தே நான் உனக்கான வெற்றியை தருவேன் என்று சொன்னானே. அப்படி இருக்கும் பொழுது நான் ஏன் முயற்சி செய்ய வேண்டும்? நான் ஏன் உழைக்க வேண்டும் என்று தானே இந்த அப்பனை பார்த்து கேட்கிறாய். என் பிள்ளையே, நீ சொல்வதும் யதார்த்தம்தான். நான் உனக்கு வெற்றி வாய்ப்புகளை எப்படி தருவேன் என்று யாரிடமும் சொன்னதில்லை. யாரிடமும் சொல்லாத ரகசியத்தை இப்பொழுது சொல்லப் போகிறேன். கவனமாக கேள். அனைத்தும் நன்மைக்கே என்று நம்பிக்கொள்ளும் என் பிள்ளைகளுக்கு இந்த நிமிடம் உனக்கான வெற்றியைத்தான் தரப்போகிறேன். ஆனால் நீ எதிர்பார்த்தது போலத்தான் நடக்க வேண்டும் என்றால், நீ அந்த வெற்றியை பெற வேண்டும் என்றால் உன் உழைப்பை உயர்த்தி கொண்டே இரு. ஒரு தடவை அங்கு என்னுடைய முயற்சியை எடுத்தேன், ஆனால் வெற்றி கிடைக்கவில்லையே என்று முதல் தடவையிலே உன் வெற்றியை எதிர்பார்க்காதே. என் பிள்ளையே, எத்தனை முறை வீழ்ந்தாலும் அத்தனை முறையும் முருகா முருகா என்று நீ எழுந்துவிடு. வீழ்ந்துவிடு என்று அதே கம்பீரத்தோடு, அதைவிட சிறப்பான தைரியத்தோடு உன் வாழ்க்கையை உயர்த்தத்தான் போகிறேன். வீழ்ந்து விட்டால் என்னை எல்லோரும் பார்ப்பார்களே, அச்சப்படுவார்களே என்று நினைக்க வேண்டாம். அவர்கள் உன் வாழ்க்கையை பற்றி நினைப்பதற்கு என்ன இருக்கிறது? ஓடுவது நீயாக இருக்கும் பொழுது நீ ஏன் வெற்றியை பற்றி கவலைப்படுகிறாய்? வெற்றியை தருவது இந்த முருகனாக இருக்கும் பொழுது மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று நினைக்காதே. விமர்சனங்களையும் குறைகளையும் தாண்டித்தான் நாம் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலைமையை தாண்டி வரும்பொழுது உன் வாழ்க்கையின் மனப்பக்குவத்தை புரிந்து கொள்வாய். என் தங்க பிள்ளையே, நீ ஏற்றத்தோடு இருக்க போகும் நாட்களை நெருங்கிவிட்டாய். இனி வரும் நாளெல்லாம் உனக்கு நல்லதாகவும் நம்பிக்கை தரும் நாளாகவும் தான் இருக்க போகிறது. நீ வெற்றி மேல் வெற்றியை தான் பெறப்போகிறாய். இந்த முருகனின் படையை நம்பிவிட்டாய். இனி உனக்கு நம்பிக்கை தரும் நாளாகத்தான் அனுதினமும் வரப்போகிறது. எதை எதிர்பார்த்தாயோ அது உன்னை தேடி தானாகவே வரப்போகிறது. நல்லது நடக்கும் என்று என் சத்திய வாக்கினை நம்பிக்கையோடு கேள். நிச்சயமாக உனக்கான வெற்றியை நான் தருவேன் என் கண்ணின் மணியே. நீ வாழ்வில் நேசித்த ஒன்றையும் கேட்ட ஒன்றையும் பெறப்போகும் தருணத்தை நெருங்கிவிட்டாய். நீ நினைத்த நல்லது நடக்கப் போகிறது. வெற்றி உனக்குத்தான். யாம் இருக்க பயமே.